இறை இயேசுவில் அன்பிற்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஊடகத்தில் இணைந்து பயணிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பிறந்த நாளிலும் சிறப்பாக அனைவருமே வாழ்த்து சொன்னீர்கள். அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இன்னும் இந்த நாளிலிருந்து நம்முடைய குடும்பத்தினுடைய பெயர்களை சொல்லி அவர்களுடைய தேவைகள் என்னவென்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தின் பெயர்களை நாங்கள் இந்த ஊடகம் வழியாக வெளியிட்டு அவருடைய கருத்துக்களையும் சொல்லி அதன் வழியாக ஜெபத்தை நான் அவர்களுக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் உங்கள் குடும்ப பெயர்களை என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்கான ஜெபத்தை இந்த ஊடகம் வழியாக ஜெபிப்பேன். இந்த நாளில் 15 ஆசீர்வாதங்களில் இந்த ஜெபமாலை மே மாத வணக்கத்திலே 14வது ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். 14வது ஆசீர்வாதம் என்ன? ஜெபமாலை ஜெபிக்கின்றவர்கள் கடவுளுடைய ஆழமான உறவை வளர்த்து கொள்வார்களாம். ஆழமான உறவு, துன்பங்கள் மத்தியிலும் கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஜெபமாலை ஒருவரை பரலோக நோக்கத்தோடு அவரை வாழ்வதற்குரிய வழியை கற்றுக் கொடுக்கிறதா. ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது இந்த நல்ல வழியை கற்றுக் கொடுக்கிறது. மனித வாழ்வில் அவர்கள் வளர்வார்களாம். இறுதியில் கடவுளின் மகிமையை அடைய அவர்கள் உதவுவார்கள். அவர்கள் உதவியை பெறுவார்களாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருளை பெறுகின்றது ஜெபமாலை வழியாக மட்டுமே. நிச்சயமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக இந்த வார்த்தைகள் அடங்கும். ஜெபமாலை மனிதனை மாற்றுகின்றது எப்படி? ஜெபமாலை மனிதனுடைய வாழ்வில் மாற்றுகின்ற ஜெபமாக மாறுகிறது. தாட்சியும் கீழ்ப்படிதலும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது மனித வாழ்வில் கடந்து வருகிறது. ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை ஏற்படுகின்றது. ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் முக்கியமானது. மனிதன் எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் நல்ல பண்புகளோடு வாழ்வது அடையாளம். எப்படி அந்த நல்ல பண்புகள் உள்ளத்தில் வரும்? நாம் ஜெபமாலையோடு இணைந்து, அன்னையோடு இணைந்து நாம் பயணிக்கும் பொழுது நல்ல பண்புகள், அன்பு செய்வது, கீழ்ப்படிவது, ஏற்றுக்கொள்வது, தியாகம் செய்வது, இவைகள் நம்முடைய வாழ்வில் கடந்து வருமாம். அடுத்ததாக ஜெபமாலை நம்மை உலக ஆசைகளிலிருந்து இறைவன் பக்கம் திருப்புமாம். அதான் உண்மை. இன்றைக்கு மனிதர்களுடைய ஆசைகள் எல்லாம் உலகத்தோடு சேர்ந்து போகின்றது. என்னென்ன ஆசைகளை இந்த உலகம் முன்வைக்கிறதோ அதன் பின்னால் மனிதன் ஓடுகின்றான். ஆடம்பர ஆடைகள், ஆடம்பர பொருட்கள், ஆடம்பர வாழ்க்கை, பண வசதிகள், தேடி செல்கின்ற உறவுகள், இப்படி தன்னுடைய வாழ்வை இன்னொரு உலகத்திற்கு கொண்டு செல்கின்றான். ஆக இந்த ஆசைகள் எல்லாம் அடக்கி வாழ்வதற்கு அடையாளமாக இருப்பது ஜெபமாலை. எப்படி வாழ வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், எப்படி பண்போடு பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி உரையாட வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும் என்பதனுடைய நல்ல பண்புகளை பெற்றுத்தருவது ஜெபமாலை. அதன் வழியாக கோபங்கள் நம்மை விட்டு அகலுமாம். அதன் வழியாக குறைகள் சொல்வது நம்மை விட்டு அகலுமாம். அதன் வழியாக பொறாமை எண்ணம் நம்மை விட்டு அகலுமாம். அதன் வழியாக பேராசை நம்மை விட்டு அகலும். அப்போ ஜெபமாலை வழியாக இத்தகைய தீமையான எண்ணங்கள் மறையும், நன்மைத்தனங்கள் நம் வாழ்க்கைக்குள் உருவாகும். ஆகவே ஜெபமாலை சாத்தானிடமிருந்து நம்மை துரத்துகின்ற ஒன்று, தீய சக்தியிலிருந்து அகற்றுகின்ற ஒன்று. ஆகவே இந்த ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நாம் அதிக அன்புள்ள மக்களாக வாழ்வோம். ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். அந்த பண்பையும் அன்பையும் இந்த நாளிலே மீண்டும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களில் பேறுபற்றி வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவில் பெரியோனே, பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே, பாவிகள் எமக்காய் மன்றாடுவே, என்றுமே அன்றிய காலமுமே ஆண்டவர் உம்முடனே.
மன்றாடுவோமா. வல்லவராம் தகப்பனே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு இந்த நாளிலே தொலைபேசி வழியாக ஒப்பு கொடுத்த பெயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவர், மகிழ்ச்சியான குடும்பம், உம்முடைய விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்த குடும்பம், ஒவ்வொரு நாளும் உம்மையை வணங்கிவிட்டு ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்களுக்கும் சென்ற தருணங்கள், நல்லது குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த கடவுள் நீர். திருமதி ஜெயந்தி சென்னையை சார்ந்தவர்கள், ஆண்டவரே, அவருடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய் விடுதலை கொடுக்க, அவர் முன்னெடுக்கின்ற அறுவை சிகிச்சை, தலையிலே அவர் முன்னெடுக்கின்ற அறுவை சிகிச்சை, ஆண்டவரை நீர்தானே மருத்துவர்கள் வழியாக நீர் உடஞ்சிருந்து வெற்றியின் ஒரு அறுவை சிகிச்சையாக, மீண்டும் குடும்ப வாழ்க்கையை அவர்கள் முழுமையாக்குவதற்குரிய அறுவை சிகிச்சையாக எங்கள் அன்னையே மாதாவை நம்பி ஜெபிக்கின்ற இந்த மகளுக்கு நீர்தானே உடஞ்சிருந்து மருத்துவர்கள் வழியாக மருந்துகள் வழியாக உம்முடைய பிரசன்னம் அன்பு மகளை ஆட்கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நல் சுகத்தை கொடுக்கின்றவர், குணம் கொடுக்கின்றவர் நீதானே கடவுள் என்று உண்மையை நம்பி வருகின்ற அன்பு உறவுகள், ஆண்டவர், நாங்கள் எங்கு செல்வோம், உம்மிடம்தான் அனைத்தும் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளால் விசுவாசம் கடந்து வருகின்ற குடும்பத்தை நீர் ஆட்கொள்ளும். விரைவான விடுதலையை பெற்று நல்ல அறுவை சிகிச்சை வெற்றியோடு நடைபெறக்கூடிய ஆற்றலையும் சக்தியை கொடுக்கப்படும்படியாக ஜெபிக்கின்றோம். இதோ சேலம் பகுதியை சார்ந்த ரூபாவதி என்ற மகளுடைய வாழ்வில் கண் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க ஜெபிக்கின்றோம். வாழ்விலே நீர்தான மீட்பையும் மாட்சியையும் பொழிந்து விடுதலையை கொடுத்து எக்குறையும் இல்லாமல் ஆசீர்வதித்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு என்னாலும் போற்றி புகழக்கூடிய அவர் நம்பிக்கையை மீண்டும் ரெட்டிப்பாக்கக்கூடிய அருளையும் ஆசிரியர் பொழிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். இணைந்து பயணிப்போம், இறையாசீர் பெறுவோம்.